அனைவருக்கும் வணக்கம். விசித்ரா நேற்று நைட்டு பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி மணி என்கிட்ட சொன்னான், நானும் ரவீனாவை லவ் பண்ணுறது ரவீனாவுடைய அவங்க அம்மாவுக்கே வந்து தெரியும், தெரிஞ்சா நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் வந்து நிறையா ஷோக்கு வந்து சேர்ந்து போயிருக்கோம், சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுக்கு வந்து சேர்ந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் இங்கே அவங்க ஆண்டி இவங்கெல்லாம் வந்து பேசும்போது தான் தெரியுது, அது அவங்க அம்மாவுக்கெல்லாம் தெரியாது போல இருக்குது, இவன் வந்து பொய் சொல்லியிருக்கான் போல இருக்குது, அதான் இப்போ வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மணி சொன்ன உண்மையை வந்து உடைக்கிறாங்க. திருப்பி கூட வந்து விசித்ரா நேற்று கேட்டாங்க, அப்போ கூட இல்லை மம்மி இல்லை மம்மி அவங்க அம்மா வந்து வேறு வேறு ஷோவுக்கு நான் போகும்போது என்னை பார்த்துக்க சொல்லுவாங்க, நான் அந்த இடத்துல தான் வந்து நான் இங்கே வந்து என்னை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மணி சொன்னார். ஆக்சுவலாக வந்து மணி பல பொய்களை வந்து சொல்லியிருக்காரு. ரவீனா மணி லவ் பண்ணுறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க போல இருக்குது. இவ்வளவு க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வந்த ஆண்டி வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராட்டவே இப்படி சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசு அந்த நிக்சன் லவ் மேட்டர் வரும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீதிமான் நியாயமானு எதுவுமே பண்ணாமல் எப்படி ரவீனா நிக்சன் ஐசு ஒரு லவ் மேட்ரு அது பிரச்சனையாச்சோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் உட்காந்து தடவுறது வைக்கிறது இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தான் உத்தமன், நான் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிகிட்டே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டார்ல. இப்போ அந்த உண்மையை வந்து உடச்சிருக்காங்க. சொல்லவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவரே வந்து பார்த்தீங்கன்னா பீலா விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.